அடுத்து என்ன மேட்டர்ன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நமக்கு வந்து இறந்து போனவர் வசதியானவராக இருந்து அவருக்கு ஹஜ்ஜி கடமையாக இருந்து அந்த கடமையை செய்யாமல் மூத்தா போயிருந்தார்னு சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த ஹஜ்ஜை நீங்கள் செய்யுங்க. அவர் கடமையாக இருந்தால் தான். அவரே முசாபராக இருந்து மூத்தா போயிட்டார். இப்போ நீங்கள் கோடீஸ்வரனாக இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் வாப்பாவுக்கு ஹஜ்ஜி செய்ய வேண்டியதில்லை. உங்கள் வாப்பாவுடைய காலத்து உங்கள் அத்தாவுடைய காலத்தில் நீங்கள் எல்லாம் ரொம்ப ஏழ்மையாக இருந்தீங்க. ஏழ்மையாக அவர் மூத்தா போயிட்டார். ஏழ்மையானவருக்கு ஹஜ்ஜி கடமையாக இருக்குமா? கடமையாக இருக்காது. இப்போ நீங்கள் பெரிய கோடீஸ்வரராக போயிட்டிய, நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ண தேவையே இல்லை. ஏன் உங்கள் அத்தாட்ட வந்து ஏன் ஹஜ்ஜி செய்யலன்னு நான் கேட்க மாட்டான். அதனால் ஹஜ்ஜி கடமையாக இருந்து அதை நிறைவேற்றாமல் நம்முடைய பெற்றோர்களோ நம்முடைய அண்ணன் தம்பிகளோ மூத்தா இருப்பார்களே, ஆனால் அந்த ஹஜ்ஜை அவங்களுடைய வாரிசு செய்யலாம். அப்போ ஒருத்தன் கேட்குறாங்க, என்னுடைய அம்மா வந்து இந்த மாதிரி ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சியும் கடமை தானே, நேர்ச்சி பண்ணி இருந்தாங்க, அதை செய்யாமல் போயிட்டாங்க, அதை வந்து நான் வந்து நிறைவேற்றலாமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய கடன் தான், முதல்ல நிறைவேற்றணும், கண்டிப்பாக போய் நிறைவேற்று, இந்த மாதிரி செய்யணும். இதில் கூட என்ன பண்ணிட்டாங்கடா, இதை கொஞ்சம் பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ குர்ஆன் ஹதீஸ்னு வந்தவொடனே கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஓ தகப்பனார் பட்ட ஹஜ்ஜி கடமையை பிள்ளைங்க நிறைவேற்றுன்னு தெரிஞ்சவுடனே அதுலேயும் அசரத்து மாதிரி ஒடியாடுறாங்க. எங்களுக்கு ரூபா தாங்க, நாங்கள் உங்கள் தகப்பனாருக்கு நாங்கள் போய் செஞ்சுட்டு வர்றோம். பாருங்கள், எல்லாம் பிஸ்னஸ். இப்போ அதான் உங்களை கரெக்டாக போட விட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டா தான், வாப்பாவுக்கு கஷ்டப்பட்டா தான் போனால் போது நல்லா ஏற்றுக்கிற தேவையே இல்லை. அவர் தான் செஞ்சுருக்கணும். அவருக்காக வேண்டி ஒரு பிள்ளையை செஞ்சால் ஏற்றுக்கிற காரணம் என்ன? சரி, அவன் பிள்ளை தானப்பா, அப்பையும் போயிட்டான், பாசமாக செய்கிறான், போ அவன் பிள்ளையுடைய இதை வந்து அப்பனுக்கு சேர்த்துருவோம் அப்படின்னு ஒரு கருணையில் அல்லாஹ் அதை நமக்கு தரலாம். அதில் குறுக்க வந்துட்டு என்ன செய்கிறாங்க, அஜரத்துமார்கள்லாம் ஒவ்வொரு செல்வந்தர்கள்ட்ட போய், நீங்கள் நல்ல பணக்காரலாக இருக்கிறீங்களே, உங்கள் தாத்தாவுக்குலாம் ஹஜ்ஜி செஞ்சிட்டீங்களா, உங்கள் கொள்ளு தாத்தாவுக்குலாம் ஹஜ்ஜி பண்ணிட்டீங்களா, உங்கள் பாட்டிக்கு இப்போ ஹஜ்ஜி பண்ணிட்டீங்களான்னு கேட்டு ஒரு ஆளை என்ன பண்ணுறாரு, ஒரு அஜரத்தை 10 பேர்ட்ட வாங்கிட்டு போயிட்டு வந்துடுறாரு. ஒரு அஜரத் தான் போகிறாரு, உங்கள் தாத்தாட்டுக்கும் ஹஜ்ஜிக்கு போகிறாரு, அவங்க எங்கள் தாத்தாக்கும் போவார், ஒரே வருஷத்தில் ஒரே டைமில். இது மாதிரியான ஒரு பிஸ்னஸ் எல்லாம் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. இது அல்ல, நீங்கள் செய்யணும். யார் வந்து உங்கள் பெற்றோர்களுக்கோ யாருக்கோ நன்மை செய்ய நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை செய்யணும்.